தற்போது உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்விட்டர் பதிவுல இந்த மாதிரி ஒரு ட்விட் போட்டிருந்தீங்க. தலைவர் அறிவிப்பார். தலைவர் எடுக்கின்ற முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மக்களாட்சி தான், மக்களுக்கான ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள், அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். ஆகவே ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிராக இருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான நாங்கள் எப்போதுமே ஆதரிக்கிறோம். தீபிகா தற்போது அதிகாரத்தில் துணை முதல்வர் பதவியும், அதாவது அமைச்சர் பதவி, மேயர் பதவி அழைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற வாய்ப்பு. தலைவருடைய கருத்துக்கு நாங்க வழிமொழிவோம். விஜய் தற்போது உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்விட்டர் பதிவுல இந்த மாதிரி ஒரு ட்விட் போட்டிருந்தீங்க. இந்த விஷயத்துல விசிகாவோட நிலைப்பாடு என்னது? தலைவர் எடுக்கின்ற முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு நேற்றைக்கு உயர்நிலைக்குழு கூட்டம் எடுத்துக்கிற முடிவு. இதை ஒட்டி தலைவர் அறிவிப்பார். தலைவர் அறிவிப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் உள்ளிட்டவர்கள் பாத்தீங்கன்னா நேற்று ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் இப்போ பெரும்பான்மை எதிர்பார்க்கிற பட்சத்தில் ஆளுநரோட ஆட்சி அமைய போகுது. ஆளுநரோட ஆட்சி அமைவது தமிழகத்துக்கு நல்லதா? எப்பவுமே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு ஆளுநர் அப்படிங்கிற இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய ஆட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்களாட்சி தான், மக்களுக்கான ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள்.